எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம க கத்திய, பத்திய அந்த மாதிரி அது ரிலேட்டடா அதாவது பிரவீன்ல நீங்க வந்து அ பிரவீன்க்கான மௌகிக்கும்போது, அதுல அந்த சிலபஸ்ல நீங்க என்னென்ன படிக்கிறீங்களோ, அதுல இருந்து கேட்கலாம். ஓகேவா? ஒரு இப்போ அதான் மகாதேவர்மா, சுமித்ரானந்தா அவங்களுடைய நூல்கள் என்ன? அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதாவது சொல்லுங்க. அப்படின்ற மாதிரி கேட்கலாம். விஷாரத்துக்கும் அதே மாதிரி தான். அதாவது டாபிக் ரிலேட்டடா, சிலபஸ் ரிலேட்டடா தான் கேட்பாங்க. அப்புறம் வந்து இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் வந்து முக்கியம் தான். ஓகேவா? ஆனா வந்து ஜென்ரலா அந்த மாதிரி கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எல்லாமே வந்து அப்படியே ஃபுல்லா அதிலிருந்து மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் ஏன்னா நீங்க வந்து எக்ஸாம் எழுதுறீங்க. எழுதும்போது உங்களுக்கு அது ரிலேட்டடாவும் வந்து அவங்க கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க ஒரு சாராம்ஷ் படிக்கிறீங்க அப்டின்னீங்கன்னா, அத பத்தி நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? அப்டின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு சாராம்ஷுக்கும் உங்ககிட்ட வந்து தெளிவான விளக்கம் அப்படி கேட்க போறதில்ல. ஜஸ்ட் நீங்க எல்லாமே நல்லா படிச்சிருக்கீங்களா?